ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் அபியின் அழகிய இல்லம். இன்றைக்கி வந்து சண்டே தான். சண்டே எடுத்து விளாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சண்டே வந்து நைட்டே ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு அப்படி இப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு தூங்கியாச்சு. மார்னிங் எந்திரிச்ச உடனே பார்த்தா கொஞ்சம் நிறையா பாத்திரம் அது இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம பாத்திரம் விளக்குறதா விளக்குறோம், டீப் க்ளீன் பண்ணிட்டு பாத்திரம் விளக்கிடலான்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப் மட்டும் டீப் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த வேலையை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். சரி மார்னிங் சாம்பார் நைட்டு வச்சு சாம்பார் மார்னிங் இருந்துச்சு. சரி ஓகே, அதை வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதோடு விட்டாச்சு. மார்னிங் அந்த வேலையெல்லாம் பார்க்கும் போதே கொஞ்சம் தம்பியும் அவர் தூங்கிட்டு இருந்தாங்க. இந்த டைமில் தான் நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் செய்ய முடியும்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி அரிசி ஊற வச்சுருந்தேன் மாவாட்டுறதுக்கு. சரி ஓகே, இந்த வேலையை முடிச்சுட்டு அந்த வேலையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப் வந்து டீப் க்ளீன் பண்ணும்போது நான் விம்ஜெல் தான் யூஸ் பண்ணுவேன். விம்ஜெல் ஸ்க்ரப்பரை போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு சுற்றிலும் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி விட்டுருவேன். தண்ணி ஊற்றலாமான்னா நான் ஃபஸ்ட்டு எல்லா நாளும் பார்த்திங்கன்னா தொடச்சி தான் விடுவேன். தண்ணி ஊற்றி சண்டே மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி விட்டுருவேன். அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடும், கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். நம்ம சமைக்கும் போது நேராக ஜன்னல் இருந்துச்சுன்னா தப்பிச்சிட்டோம், இல்லை ஜன்னல் இல்லைன்னா அப்போ பார்த்திங்கன்னா நல்லா டைல்ஸ் ஃபுல்லாக எண்ணெய் பிசுக்காயிரும். அதனால தான் அடுப்புக்கு நேராக ஜன்னல் வச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்களோட ஜன்னல் வந்து குட்டியாக இருக்கிறதுனால அங்கங்கே பிசுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் கவுண்டர் டாப்புக்கு நான் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் இன்னும் ஆர்டர் போட்டு வாங்கலை. அதை வாங்கினா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சு நீட்டாக்கியாச்சு. இன்றைக்கி நீட்டாக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் உப்பெல்லாம் கொட்டி வச்சு உப்பு ஜாடியெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸ்பூன்ஸ் எல்லாமே இருக்கிற திங்ஸ் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மேக் ஓவர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் சின்ன சின்ன திங்ஸை வச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டை நம்ம வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம சமைக்கிறப்ப நம்மளுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை உளுந்து ஊற வச்சு ஆட்டுற வேலை தான். அதுவும் வெள்ளை உளுந்தா இருந்தால் பிரச்சனை இல்லை, கருப்பு உளுந்து இருந்தால் ரொம்ப கஷ்டம்தான். எனக்கு கருப்பு உளுந்து களையவே தெரியாது, ரொம்ப கஷ்டம். கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த வேலையும் செய்யாமல் அம்மா அப்பா கிட்ட ஓட்டி அடிச்சுட்டு வீட்டுக்கார் வீட்டில் வந்து ஒரு சில வேலைலாம் செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உளுந்து களையிற டிப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு களைஞ்சி மாவாட்டி மாவெல்லாம் எடுத்து வச்சாச்சு. சரி வீக்லி ஒன்ஸ் தான் மாவாட்டுற மாதிரி இருக்கும். சரி இந்த சண்டேனா எல்லாமே வந்துடும், எல்லா ஒர்க்கும் சேர்ந்து வந்துடும். இதெல்லாம் வீட்டிலலாம் யாராச்சும் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப கஷ்டமாக போயிடும். மாவாட்டினதுக்கப்புறம் என் கிரைண்டர் ரொம்ப மோசமான நிலமையில் இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஒரு ஷாப்பிங் விளாக் தான் போயிருந்தேன். மினி ஷாப்பிங், வீட்டுக்கு என்ன தேவையோ மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன தேவையோ நான் எடுத்துகிட்டு இருந்தேன். என் பையன் அவனுக்கு என்ன தேவையோ அவன் அதை பார்த்துட்டு இருந்தான். சரி நான் எடுக்கிறது பார்த்தாதுன்னு அவனுக்கு என்ன தேவையோ அவன் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். மளிகை ஜாமான் நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆனால் வேறு லிஸ்ட்டு போட்டதை விட அங்கே வந்த லிஸ்ட்டு இன்னும் அதிகமாகிடுச்சு. கேக் பேக்கிங்க்கு கொஞ்சம் தேவையான பொருள்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் கேக் பேக்கிங்க்கு வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் லிஸ்ட்டு போட்டதை விட எக்ஸ்ட்ரா அங்கே போய் பார்க்க இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன தேவையோ தேவையில்லாதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தூக்கி போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்களும் இதே மாதிரி நம்ம எழுதிட்டு போன பொருள் ஒன்றா இருக்கும், நம்ம வாங்கிட்டு அந்த பொருள் வேறையாக இருக்கும் அப்படின்னா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? வீட்டுக்கு வந்து அதெல்லாம் கரெக்ஷன் பார்த்துருக்கீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி மார்க்கெட் கூட போனதில்லை. எல்லாமே அப்பா அம்மாவே பார்த்துப்பாங்க. எதுவுமே நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் இருக்காது, வெளியே போய் வாங்குகிற வேலை இருக்காது. ஆனால் சொல்லுவாங்க அம்மா, இதெல்லாம் எப்போ தான் நீ கற்றுக்க போகிற, எப்போ தான் எல்லாம் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் அம்மா செய்வாங்க. அதே மாதிரி இருந்துட்டு திடீர்னு எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நானே வந்து எல்லாம் பண்ணணுங்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பழகிறதுக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய குட்டி பாஸ், எங்கள் வீட்டு குட்டி பாஸ் வந்து அவனுக்கு என்ன தேவையோ அவன் எடுத்துகிட்டு இருந்தான். அவங்க அப்பா சொன்ன உடனே அப்பா ஷூ நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தான்.
அப்புறம் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டதுனால அவனை கூட்டிகிட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் போனோம். ரொம்ப நாள் ஆச்சு, லாங் ஆஃப்டர் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு போனோம். நாங்கள் 2 பேரும் ஃபலூடா சாப்பிட்டோம், ஸ்ட்ராபெரி ஃபலூடா. அவன் தம்பி பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டான். அதுவும் ஐஸ்கிரீம் பாதி சாப்பிட்டு பாதி அப்படியே வேஸ்ட் ஆக்கினான். அதையும் நான் தான் சேர்த்து சாப்பிட்டேன், இன்னும் கொஞ்சம் புஸ்தியாக வெயிட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டுக்கு எல்லா பொருளையும் செக் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் செக் பண்ணும்போது ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா அப்போ தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி என்னடா இது இவ்வளோ தூரம் நம்ம எல்லாமே எழுதி எடுத்துகிட்டு போகணுமே, ஆனால் ஒரு சில பொருள் நம்ம வீட்டில் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோணும். சரி இருந்தாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட்டு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போய் வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம வாங்குகிற பொருள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப லாங் டைம் வர மாதிரி நம்ம வாங்கினோம்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கேக் பேக்கிங்க்கு எல்லாமே வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கேக் பேக்கிங் பண்ணி நான் உங்களுக்கு வ்ளாக் போடுறேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஏதாவது இதில் இருக்கிறத பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். பாய், டாடா.